இப்போ அந்த கசப்பு இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் கூப்பிட்டு வச்சு உறவாடி அது தலை மேலே ஏற விடக்கூடாது. நடுநிலையாக இருக்கணும். அட்மையர் தம் அட் அ டிஸ்டன்ஸ். கசப்பு வேறு, இடைவெளி வேறு. மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா சிலரால் அதை தாங்கிக்கவே முடியாது. சொந்த ஜனங்களுடைய துரோகம் தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் நமக்குன்னு இருக்கிற சில வர்ணனைகளுக்குள்ளே அந்த வாழ்க்கை இருக்கும். தொழிலாக இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு பொருளாதாரமாக இருக்கும், சில பேருக்கு அசையா சொத்தாக இருக்கும், சில பேருக்கு படிப்பாக இருக்கும். ஆமாம், சில பேருக்கு அந்த வேலை செய்கிற அந்த பதவியாக இருக்கும். இதெல்லாம் உங்களை ஆளவும் கூடாது. நீங்கள் எப்படி இருக்கணும்? நல்ல சுகந்த நற்கத்தை பலியாக கர்த்தருக்கு இருக்கணும். முதல்ல ஆட்டில் இருக்கிற கொம்பை எடுக்கணும், தோலை எடுக்கணும், ரத்தத்தை எடுக்கணும். எது ஜீவனாக இருக்குது உங்களுக்கு, அதில் தானே இப்போ பிரச்சனை இருக்குது. எது ஜீவனாக இருக்கும்? சில பேருக்கு படிப்பை வச்சு ஒரு பெரிய கற்பனையில் இருக்கும். படிப்பே பாவம், அவனால் படிக்கவே முடியாது. அவன் படிக்க போகிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த இடத்துலேருந்து அந்த மனுஷன் ஜெயிக்கணும். அந்த விக்கிரகத்தை உடைக்கணும். முதல்ல படிப்பை காட்டிலும் பல காரியங்கள் இருக்குது. படிப்பு தான் எனக்கு சோறு போடும்னு சொல்லி வளர்க்கலாம். அது ஒரு கருவி தான். அதுக்கு மேலே அந்த ஞானம் வரணும்னாக்கா அதுக்கு ஞானத்தை பெறத்துக்கு ஒரு ஞானம் வேணும். அதுக்கு பேர் தான் தேவ ஞானம். தாழ்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், அன்பு இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். இது எல்லாமும் ஞானத்தில் அடங்கி இருக்கிறது தான். இது படிப்பு வேண்டி வேணும். நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணைக்கு போகிறேன்னாக்கா அதில் தான் நிறைய பேர் பட்டு போகிறதே அதான். அதனால படித்து முடித்தாலும் அவனுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை, வேலை கிடைச்சாலும் நிலச்சி இருக்கிறது இல்லை, திருமணம் பண்ணி வச்சாலும் அதுலேயும் உருப்படுறது இல்லை. படிப்பு பார்த்தா பெருசாக இருக்கும், அடையாளம் அலங்கோலம் மாக்கிட்ஸ். சுபாவம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கணும். ஆனால் எதிர்மறையாக இருக்கக்கூடாது. கோபக்கார மனுஷன் இவன் எரிச்சல் அடைகிறவன், இது அடையாளமாக இருக்கக்கூடாது. ஆனால் கோபப்படுத்துறதுக்கு உரிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது தான் நம்ம சூழ்நிலை இருக்கும். நம்ம அதில் தட் ஷுடன்ட் பாதர் அஸ். இதெல்லாம் உங்களை காத்துக்கொள்ளணும். நீங்கள் யோபு காதுகள் கேட்டது, கண்கள் காண்கிறது ஐயா. தேவரே நீ நினைத்தது தடைபடாது நடக்கும். இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அவர் என்ன நினைச்சாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் தடைபடாது நடக்கும். யாரும் நம்முடைய காரியத்தை யாரும் தடை செய்வதும் இல்லை, தடை செய்ய போகிறதும் இல்லை, கர்த்தர் அதை விடுவதும் இல்லை. அவர் செய்ய தடைபடாது நடக்கும்.